திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை முருகோட்டம் தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு ஒரு கோட்டு மழகளிற்ற இரு கோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நறைவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரண்மேற்கொண்டு குறுகோட்டும் பிடைமணந்த குமரகோட்டத்தடிகள் குலத்தாள் போற்றே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே என்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறிதேறி அதீத வாழ்வில் போயெண்மி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். கைலாய பரம்பரையிற் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமசிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடு ஒழி தழைகமாதோ. நம பார்வதி பதையே தேவா. பேரன்பு கழுமிய சிவநேச செல்வர்களே, அருள்ஞான அறக்கட்டளையினுடைய அமைப்பாளர் அவர்களே, உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் பதிகமாக இருக்கின்ற 4ஆம் திருமுறையிலே 61வது பதிகம் திருவிராமேச்சரம் என்று ராமேஸ்வரத்தை பற்றிய பதிகம். ராமேஸ்வரம் போகாத ஆள் நாம் யாரும் கிடையாது. மற்ற ஊருக்காவது போகாமல் இருந்திருப்போம். ராமேஸ்வரம் எல்லாரும் போய் வந்த இடம், பலமுறை செல்லுகின்ற இடம். இன்னும் எத்தனையோ தடவை சொல்ல போகிறோம். காசி ராமேஸ்வரம் சங்கமம் என்று சென்ற ஆண்டிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிரதம மந்திரி இலவசமாகிட்டு முன்னார். இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டாங்க காசி ராமேஸ்வரம் காசி சங்கமம் அப்படின்னு. அந்த மாதிரி அது ஒரு பழமையான வழக்கம். காசிக்கு போவது என்றால் ராமேஸ்வரம் போய்விட்டுத்தான் போக வேண்டும் என்று ஒரு வழக்கம். என்ன வழக்கம் என்றால், ராமேஸ்வரம் கடலிலே அக்னி தீர்த்தத்திலே கடலாடிவிட்டு அங்கிருக்கிற மணலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மணலை கொண்டு போய் காசியிலே சென்ற பிறகு கங்கையிலே கரைக்க வேண்டும். கங்கையிலே கரைத்துவிட்டு கங்கையிலே நீராடுகின்ற போது காசியிலோ திரிவேணி சங்கமத்திலோ அந்த தீர்த்தத்தை கையிலே எடுத்து கொண்டு வந்து திரும்ப ராமேஸ்வரம் போய் கங்கா ஜலத்தை ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்போ தான் காசி யாத்திரை பூர்த்தியாகும் என்று. இன்றைக்கு அந்த மரபெல்லாம் போய்விட்டது. முன்னாலே சென்றவர்கள் நிறைய பேர் நான் போகிறவங்க அத்தனை பேரும் இப்படித்தான் போனார்கள். அதுதான் முறை என்று. இப்பொழுது முறையாவது தலையாவது நாம் இப்போ எங்கே நினைக்கிறோமோ போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டதுனாலே அந்த மரபு மாறிவிட்டது. ஆனால் மரபிலே வழுவாத பக்தர்கள் இன்றைக்கும் கங்கா ஜலத்தை கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகத்துக்காக கொடுக்கிறார்கள். அவருக்கு இன்றைக்கும் நடக்கிறது கங்கை நீர் அபிஷேகம்தான், வேறு நீர் கிடையாது. காலையிலே அது போய் நிற்பாங்க பாருங்கள், அந்த கங்கா ஜலத்தை பிடிக்கிறதுக்கு. அந்த ஆவுடையாரில் வந்து விழறத நீர் விழும் தூம்புன்னு பேர் அதுக்கு. ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி கட்டி வைத்திருப்பார்கள். அதை எவ்வளோ சிற்ப வேலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க தஞ்சாவூரில். அப்படி அந்த நீர் விழுகின்ற தூம்பிலே வந்து அதை பிடிப்பார்கள். அதை பாட்டிலில் அடைத்து கொண்டு வீட்டுக்கு வர்ற வழக்கம் உண்டு. அப்படிப்பட்ட
கோயில் இருக்கின்ற இடம் எல்லாருக்கும் அறிமுகமான இடம். ராமநாத சுவாமி என்று அவருக்கு பெயர், ராமநாதர் என்று பெயர். ராமன் ஈஸ்வரனை வணங்கியதனாலே அந்த இடத்துக்கு ராம ஈஸ்வரம், ராமேஸ்வரம். அம்பாளுக்கு பர்வதவர்த்தனி என்று பெயர். பர்வதம் என்றால் மலை, வர்தினி என்றால் வளர்க்கின்றவள் என்ற அர்த்தம். மலையை வளர்க்கின்றவள் அப்படின்னா மலையை போய் தண்ணி ஊற்றி வளர்க்குறாளா, எரு போட்டு வளர்க்குறான்னு இல்லை, மலை வளர்கிறது, அந்த இடத்துல இருக்கிறாள். அதனாலே ராமேஸ்வரத்தில் இருக்கிற அம்மைக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார்கள். அதற்கு அந்த மகுடமாக கடைசி வரி என்ன வரும் என்றால், வரைராஜனுக்கு இருக்கண் மணியாய் உதித்து வளர் மலர் மலை வளர் காதலிப்பெண் உமையே, மலை வளர் காதலிப்பெண் உமையே என்று வரும். வரைராஜனுக்கு, மலையரசனுக்கு, இரு கண்மணியாய் உதித்த வரை காதலிப்பெண் அமையே, மலை வளர்காதலிப்பெண் உமையே என்று வரும். மலை வளர்காதலி அதான் சொன்ன. பர்வதவர்தினின்றது வடமொழி, தமிழ் மலை வளர்காதலி. இப்போ திருவையாற்றில் போனால் தர்ம சம்பர்தனி அப்படின்னு சொல்கிறாங்களா. தர்ம சம்பர்த்தினா அறம் வளர்த்த நாயகி. சம்வர்த்தனம் என்றால் மேலோங்குதல், வளர்த்தல், மிகைப்படுத்துதல், விருத்தியாகுதல் என்று அர்த்தம். அதனால் பர்வதவர்த்தினி என்பது வடமொழி பெயர். பர்வதம்னா மலை, வர்த்தினா வளர்க்குறது, பர்வதம்னா மலை, வர்தினா அதை வளர்க்குறவா. அதனால் மலை வளர் காதலி. இப்போ இருக்கிற கோயில் ராமன் கட்டியது அல்ல. இதில் ஒரு செய்தி வருகிறது. ஒரு குறிப்பை எழுதுகிறார் முத்துசு அவர்கள். அப்பொழுது ராமேஸ்வரம் கோயில் எப்படி வரலாறு உண்டாயிற்று என்ற வரலாறு நேற்று கொஞ்சம் குறிப்பாக சொன்னேன், இன்றைக்கு சொல்கிறேன். ராமன் ராவணன் போர் நடைபெறுகிறது. அந்த கதையெல்லாம் தெரியும். ராவணனை ராமன் கொன்று விடுகிறான். ராவணனை கொன்றதனாலே இவனுக்கு பிரம்ம ஹத்தி தோஷம் வருகிறது. பிரம்ம ஹத்தி என்றால் என்ன என்றால், ஹத்தி என்றால் கொலை செய்வது, பிரம்மம் என்றால் பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் என்ற அர்த்தம். ராவணன் பிராமணன், ராமன் பிராமணன் அல்ல. ராமன் சத்திரியன், அரச குடும்பத்திலே வந்தவன், சத்திரிய குலத்திலே வந்தவன். ராமன் சத்திரியன். ராவணன் யார்? பிரம்மனுடைய பேரன், பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மோபதேசம் பெற்றவன், பிராமணன். நாம் அரக்கன் என்ற வகையிலே சேர்த்துட்டோம். அதனால் இந்த சிந்தனைக்கே போகிறதில்லை. அவன் ராட்சசன், அவன் அரக்கன், அவன் கொடூரமானவன், அவன் கொடியவன் அப்படின்னு இந்த சிந்தனையில் போயிட்டோம் நாம். ஆனால் அவன் பிராமணன். பிராமணனை கொன்றதனாலே பிரம்ம ஹத்தி தோஷம் வந்தது. அந்த பிரம்ம ஹத்தி தோஷத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று ராமபிரான் செய்த கோயில்தான் அது. அது பூங்கோயில் என்று முதலிலே கட்டப்பட்டது, சும்மா சிம்பிளா. அதற்கு பின்னாலே ராமநாதபுரத்தை ஆண்ட அரசர்கள், சேதுபதிகள், இவர்கள் கடலிலே கோயில் கட்டினார்கள். அதுதான் இப்போ இருக்கிற கோயில். அது ராமன் கட்டிய கோயில் அல்ல. அது ஒரு குறிப்பு இங்கே வருது, அது சொல்கிறேன். பாட்டு வரும்போது சொல்கிறேன், நடுப்புற இல்லை. அதனால் இன்னொரு செய்தியும் இவர் சொல்லி மறுக்கிறார் முத்துசு அவர்கள். அப்பர் சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் இருந்தபோது ராமன் அங்கே கோயில் கட்டினான் என்று ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். அது முறையல்ல, அது கிடையாது என்பதையும் சொல்லி மறுக்கிறார். அப்படி ராமேஸ்வரம் என்பது அக்னி தீர்த்த கடல். அதில் ஒரு அநியாயம் நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னால். வடநாட்டில் இருக்கிற யாத்திரிகர்கள் ராமேஸ்வரம் வர்றதை ரொம்ப தலையாய
கொள்கையாக வைத்து கொண்டு வருவார்கள். அப்படி வருகிற போது இந்த பெண்களும் கூட வராங்கள்ல, பெண்கள் நிறைய பொன் நகைகளை அணிந்து வருவார்கள். ராமேஸ்வரத்தில் மூழ்கி குளிக்கணும். அந்த அக்னி தீர்த்தம் கொஞ்சம் அலை இல்லாமல் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும், ஏரி மாதிரி இருக்கும். அப்படி மூழ்கி குளிக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த கடலில் முத்து எடுக்கிறவங்க பக்கத்திலே இருந்து அப்படியே தலைமுடி பிடிச்சி இழுத்து மூடுவாங்களாம். பெண்களுடைய தலைமையை பிடிச்சி உள்ளவே நீந்தி அவங்கள இழுத்துக்கினே போயிடுவாங்களாம். அவங்க போய் எங்கே சேர்றாங்களோ அப்போ அது வரைக்கும் இந்த அம்மா இறந்து போய் இழுத்துக்கினே போவான். இறந்து போய் இழுத்துக்கிட்டு போய் கரையில் இறந்த பணத்தை போட்டு கழுத்தில் இருக்கிற நகையை கட்டிக்கிட்டு அவன் போய்கின்னு இருப்பான். இப்படி நெடுநாள் நடந்தது. செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யார் தண்ணிக்குள்ளே நெடுநேரம் முழுகிறான் அவனுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே முழுகிறவங்கலாம் வந்து சேர்ந்து உள்ளே நின்றாங்க. எல்லாரையும் முற்றி ஜெயிலில் போட்டான். அதுக்கப்புறம் தான் குறைஞ்சிது. அது அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறது இன்றைக்கு. அதனால் அப்போ வர்றவங்களாம் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, முன்னாலேயே குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அது ஏரி போல் அவர் சொன்ன மாதிரி அலை இல்லாமல் இருக்கும். ஒரு 20 அடி தூரம் வரைக்கும் போய் குளிக்கலாம். இது ஒரு செய்தி. இதுக்கு மேலே நம்ம பாடலை பார்ப்போம். அதாவது, தென்னிலங்கை ராவணனை செற்றதால் உண்டான பாதகம் தீர்த்த பரமனை தொழ நினைந்து தேவர் தொழும் தனிமுதலை திருவிராமேஸ்வரத்து சங்கரனை பாடியவற்றுள் ஒன்று இத்திருப்பதிகம் என்று முத்துசு உரை எழுதுகிறார். முன்குறிப்பு: தென்னிலங்கை ராவணனை செற்றதால் உண்டான பாதகம் தீர்த்த பரமனை. பாதகம் உண்டாயிற்று, பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. அதான் நேற்றே சொன்னேன், இன்னைக்கு சொல்கிறேன்னு அதையும் சொன்னேன். இதை வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது இந்த செய்தி. ராமபிரான் இங்கே கோயில் கட்டி வழிபட்டான் என்று. இது இன்னொரு செய்தியும் உண்டு. அதில் அனுமனை லிங்கம் கொண்டவர் சொல்லி அனுப்பினதாகவும், அவன் கொண்டு வருவதற்கு நேரமானதுனாலே ராமன் தனி லிங்கத்தை பூசித்தான். பின்னாலே விஸ்வநாதர் என்று வைத்திருக்கிறது தான் அனுமன் கொண்டு வந்த லிங்கம் என்ற வரலாறும் அதில் சொல்லப்படுகிறது. அதனால் 2 லிங்கத்தை பார்க்கலாம். காசி விஸ்வநாதர் என்பது போல ராமேஸ்வரம் ராமநாதர் ஒன்று, விஸ்வநாதர் ஒன்று இருக்கிறது. அதனால் அப்படி இருக்குது. இதை ஏன் வால்மீகி சொல்லலைன்னா, ராமன் பிராமணன் இல்லை என்பதை அவருக்கு வலியுறுத்த எண்ணம் இல்லை. அதனால பிரம்மஹத்தின்னு சொன்னாதானே அது வரும். பிரம்மஹத்தின்னு சொன்னால் பிராமணனை கொன்றான் என்று தெரிய வரும். ராமன் பிராமணன் என்று பொதுவான வழக்கம் இருக்கிறது. அவன் பூநூல் போட்டுக்கிறான். சத்திரியெல்லாம் பூநூல் போடுற வழக்கம் இன்னைக்கு யார் யாரோ போடுறாங்க, அது வேற கதை. அதனாலே வால்மீகி இந்த கருத்தை பாடவில்லை. கம்பர் தமிழில் எழுதுகிற போது இதை பாடுகிறார். கம்பர் எதற்காக, ராமன் எதற்காக பூசித்தான் என்ற வரலாற்றை கம்பர் பாடுகிறார். அதுதான் முத்துசு அவர்கள் குறிப்பிலே எழுதுகிறார்கள். தென்னிலங்கை ராவணனை செற்றதால் உண்டான பாதகம் தீர்த்த பரமனை தொழ நினைந்து போய் தேவர் தொழும் தனி முதலை, தேவர்கள் வணங்குகின்ற ஒப்பற்ற முதல்வனாக இருக்கின்ற சிவபெருமானை திருவிராமேஸ்வரத்து சங்கரனை பாடியவற்றுள் ஒன்று திருப்பதிகம். ஞானசம்பந்தரும் பாடியிருக்கிறார். பதிகம் 4 பதிகம் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு. அதில் இது ஒன்று. இது 4ஆம் திருமுறையில் இருக்கிற பதிகம். முதல் பாட்டு: பாசமும் கழிக்ககில்லா அரக்கனை பகுத்து படுத்து தக்க வாசமிக்கலர்கள் கொண்டு மதியினால் மால் செய் கோயில் நேசமிக்கு அன்பினாலே நினைமின் நீர் நின்று நாளும் தேசமிக்கான் இந்த திருவிராமேஸ்வரம்மி பாசமும் கழிக்ககில்லா அரக்கனை. ராவணன் கடைசி வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தார் வாழ வேண்டும் என்பதற்காகவே போரிட்டான். அரக்கனாக இருந்தாலும் பாசம் இருக்கிறது. தன்னை சார்ந்தவர்களை காக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு துன்பம் வராமல் காக்க வேண்டும் என்ற பாசம் இருக்கிறது. அந்த பாசமும் கழிக்கவில்லா, அந்த பாசத்தை நீக்க முடியாதவனாக இருக்கின்ற அரக்கனை
ராவணனை படுத்து போர்க்களத்திலே கொன்று தக்க வாசமிக்க அலர்கள் கொண்டு, வாசம் மிக்க அலர்கள் கொண்டு, அலர் என்றாலும் புஷ்பம், அலறுவது மலருவது எல்லாம் ஒன்றுதான். மலர்கள் கொண்டு மதியினால் மால் செய் கோயில். மதி என்பதற்கு இந்த இடத்துல சிவஞானம் என்று உரை எழுதுகிறார் முத்துசு அவர்கள். சிவஞானம், மதி என்றால் அறிவு, மதி என்றால் அறிவு என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல மதியினால் என்பதற்கு சிவஞானத்தினாலே என்று சொல்லுகிறார். மால் செய் கோயில், மால் என்பது திருமால், அவனுடைய அவதாரமாக இருக்கின்ற ராமன். ராமன் செய்கின்ற கோயில் நேசமிக்கு அன்பினாலே நினைமின். நேசம் என்றால் ஒருவருக்கொருவர் நெருங்கி பழகுகின்ற அன்பு. பாசம், நேசம், இது ரெண்டும் இல்லைன்னா மூணாவது வேஷம். அப்படி வேஷத்தினாலே அதாவது எப்படி தொழுகிறார்கள், தொழ வேண்டும் என்பது சொல்வார்கள். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொழுவேன் உனை நானலேன். ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவனி என்ற தேவாரம் நம்மெல்லாம் கேட்டிருக்கிறோம். தொழுகின்ற போது ஞானம், ஞானம் என்றால் சிவஞானம், மற்றவற்றை புறஞானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பசுஞானம் பாசஞானம் என்பதையெல்லாம் ஒதுக்கி பதிஞானத்தை கொண்டு வணங்க வேண்டும். அது நம்ம எவ்வளோ செய்கிறோம், எப்படி செய்கிறோன்றது நமக்கு தெரியும். செய்ய வேண்டிய முறையை சொல்லுகிறார்கள். ஏன்பா இந்த பக்கம் போகக்கூடாது, போனால் அங்கே போலீஸ் இருக்குது, அங்கே உள்ள அந்த பக்கம் போகிறதுக்கு அனுப்ப மாட்டான், அனுமதிக்க மாட்டான்னு சொன்னால் போலீஸ் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வான். அவன் போகிற நேரம் போலீஸ்காரங்கன்னா அப்படி வெளியே ஓரமாக ஒதுங்க போயிருப்பான். அவன் திரும்பி வருவான், அவன் எதிர இவன் போய் நிற்பான், அங்கே போய் மாட்டிக்குவான். அதனாலே போக வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதை கடைப்பிடிக்க வேண்டும். போனால் என்னான்னு ஒரு கேள்வி கேட்டால் விளைவை நம்ம பார்த்துக்கணும். அதனாலே நேசமிக்கு அன்பினாலே நினைமின் நீர். அன்பினாலே நினையுங்கள், நேசத்தோடு நினையுங்கள். அன்பு என்பது உள்ளன்பு, உறுதியான அன்பு, என்றைக்கும் மறவாத அன்பு, அதுதான் நேசம். அதனால அந்த நேசத்தினாலே நின்று நாளும் தேசம் மிக்கான் இருந்த திருவிராமேஸ்வரமே. தேசம் என்றால் ஒளி. ஒளி என்பதை ஜோதி என்று சொல்லுகிறோம். இப்போ இந்தியா முழுக்க 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அதெல்லாம் வழிபடுகிறோம். அதில் ஒரே ஒரு சிவலிங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது, அதுதான் ராமேஸ்வரம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. நீங்கள் காஞ்சி புராணத்தை படித்தீர்களானால் ஏகாம்பரமும் ஜோதிலிங்கம், கச்சபேசமும் ஜோதிலிங்கம் என்று இருக்கிறது. அதனாலே 12 ஜோதிர்லிங்கங்களுக்குள்ளே ஒன்று ஜோதிர்லிங்கம் அப்படின்னு அது வடமொழியில் வந்துருச்சு. ஒளி விளக்கு, ஒளிருகின்ற லிங்கம், அதாவது நெருப்பு போல ஒளி வீசுகின்ற லிங்கம், தேசு உடைய லிங்கம். தேசு என்றால் ஒளி. தேசமிக்கான் இருந்த திருவிராமேஸ்வரமே. ராமேஸ்வரம் கோயிலை அதனாலே ஜோதிர்லிங்கம் என்பதை ஒளிலிங்கம் தேசமிக்கான் என்று அவர் எழுதுகிறார். மதியினால் வணங்குமின்
என்று சொல்வதற்கு இன்னொரு சொல்லையும் கூட சொல்லுகிறார். வினை தீர்க்க வல்ல வழி உணர்ந்த அறிவு. மதி என்றால் என்ன என்றால் வினை தீர்க்க வல்ல வழியை அறிந்த அறிவு. வினை போக வேண்டும் என்று சொல்லித்தான் இறைவனை வழி பூஜிக்கிறோம். அதாவது வினை நமக்கு நாம் செய்த செயல்களாலே வருவது. வந்துவிட்டது, செய்து விட்டோம், அது போன பிறப்பில் என்ன செய்தோன்னு நமக்கு இந்த பிறப்பில் தெரியல, ஆனால் வினையை அனுபவிக்கிறோம். அந்த வினை நீங்குவதற்கு என்ன உபாயம் என்று சொல்லி வணங்க வேண்டும். அதுதான் மதியினால் வணங்குவது என்று சொல்லுகிறார். அப்பர் அங்கு இருந்தபோதே ராமபிரான் வழிபட்டான் எனல் அசம்பவம். சம்பவத்துக்கு எதிர்ப்பதும் அசம்பவம். சம்பவம்னா நடந்தது, அசம்பவம்னா நடக்காதது. இதில் அசம்பவம் என்று எழுதி குறிப்பிடுகிறார். அப்பர் அங்கு இருந்தபோதே ராமபிரான் வழிபட்டான் எனல் அசம்பவம். கால வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. அது ஒரு யுகமே முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ 7வது நூற்றாண்டுலேருந்து தான் இதை பார்க்குறோம். 9வது நூற்றாண்டில் சுந்தரர் இருந்தார்னு பார்க்குறோம். இவங்க காலம்லாம் 7ஆம் நூற்றாண்டுன்றது. இப்போ 1300 வருஷம்தான் ஆச்சு. இப்போ 1300 வருஷத்துக்கு முன்னே ராமன் இருந்தான், அது எங்கேயோ இருந்தான். அப்படி எழுதுகிறார்கள். அது அசம்பவம் என்று அந்த வார்த்தையை போட்டு சம்பவம்னு குறிக்கிறார். 2வது பாட்டு. முற்றின நாள்கள் என்று முடிப்பதே காரணமாய் உற்றவன் போர்களாலே உணர்விலா அறக்கர்தம்மை செற்றமால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை பற்று நீ பரவு நெஞ்சே படர்சடை ஈசன்பாலே. உன்னுடைய எண்ணம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் இறைவன் பேரில் இருக்க வேண்டும். இறை தேடுகின்ற போது இறையும் தேடு என்று ஒரு பழமொழி வழக்கத்திலே சொல்லுவார்கள். இறை என்றால் உணர்வு, இடையினம் போடணும். இறை என்று வல்லினம் போட்டால் கடவுள் என்ற அர்த்தம். எப்படி இருந்தாலும் காலையிலிருந்து எழுந்தால் நமக்கு 3 வேளை 4 வேளை 5 வேளைன்னு உணவு தேவைப்படுது. அந்த உணவுக்கு என்ன வழி என்று யோசித்து ஏதோ ஒரு வேலை செய்கிறோம். இல்லை 4 நாளைக்கு 5 நாளைக்கு முதல்லையே சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பயன்படணும் வேலை செய்து பொருள் தேடுறோம். அப்போ இறை தேடுவது என்பது நம்முடைய கட்டாய கடமை. இறை இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அதை எப்படியோ முயன்று தேடுகிறோம். அப்படி தேடுகின்ற போது அதே நேரத்தில் இறை உணர்வோடு தேடினால் அது இன்னும் உயர்வாக இருக்கும் என்று சொல்வது வழக்கம். அது சொல்றார். முற்றின நாள்கள் என்று முடிப்பதே காரணமாய் உற்றவன் போர்களாலே உணர்விலா அறக்கர்தம்மை நாள்கள் முற்றின. வாழ்நாள் முடிந்து விட்டது. முற்றின என்றால் முற்றியது மேலே நிற்காது. அதாவது ஒரு நியாயம் சொல்வார்கள், விளாம்பழ நியாயம் என்றும் முலாம்பழம் நியாயம் என்றும் சொல்லுவார்கள். அதாவது முலாம்பழம் கிர்னி பழம்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். சின்னது இல்லை, பழம் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது, பூசணிக்காய் மாதிரி இருக்கும். ஆமாம், அது முலாம்பழம். அது என்ன பண்ணும், காய்ச்சதுன்னா பழுத்து அது முற்றி போச்சுன்னு சொன்னால் நம்ம அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடியிலேருந்து தானாக விட்டு போயிடும். அது தானாக விட்டு போயிடும். அந்த மாதிரி பாசங்கள் தானாக விலக வேண்டும். விளாம்பழம் காற்றடித்தால் கூட விழாது, அறுக்கணும் அதை. அதனாலே அது சொல்கிறார், முற்றின நாள்கள் என்று முடிப்பதே காரணமாய். இப்போ முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவரும் எக்கோடியாராலும் வெலப்படாய் எனக் கொடுத்த வரமும் என்று கம்பர் பாடுகிறார். ராவணன் இறந்து கிடக்கிறான். இறக்கிற போது அவனை பார்த்து கம்பர் பாடுறார், மலையை தூக்கினா இறைவன் வரம் கொடுத்தான், வாழ்நாளும் வாழும் கொடுத்தான் என்பதெல்லாம் பதிகந்தோறும் படிக்கிறோம். நாம் வாழ்நாள் கொடுத்தான் என்று இருக்கிறது.
எவ்வளோ நாள் வாழ்நாள் அப்படின்னு அதில் தேவாரத்தில் விளக்கமாக சொல்லலை. கம்பர் சொல்கிறார், முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும். முக்கோடி நாள், 3 கோடி வருஷம், எவ்வளோ நாளைக்கு வாழறது? அவர் பாடுறார், முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் ஏனை திக்கோடும் புயங்கடந்த வலியும், எல்லா திசைகளிலும் வென்ற வலியை நாம் போய் கீழே படுத்துட்டு கிடக்கிறான்னு பாடுறார். இங்கே என்ன சொல்கிறார்? முற்றின நாள்கள் என்று சொல்கிற போது சிவபெருமான் வானாளும் வாழும் கொடுத்தான் என்பதோடு 1/2 கோடி ஆண்டுகள் வாழ வரம் பெற்ற நாள்கள் என்று இவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார். 1/2 கோடி வாழ்நாள் பெற்றிருந்தான் 50,000 ஆண்டுகள், அதுவும் பெரிய ஆண்டாக தான் இருக்குது. அதனால் முற்றின நாள்கள் என்று முடிப்பதே காரணமாய் உற்றவன் போர்களாலே உணர்விலா அரக்கர்தம்மை செற்ற உணர்விலா அரக்கர். நியாயம் எது அநியாயம் எது என்று உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மை இல்லாத அரக்கர்கள் அவர்களை தம்மை செற்ற மால், செற்றன அழித்த, மால் என்றால் திருமாலுடைய அம்சமான ராமன் செய்த கோயில் திருவிராமேத்திரத்தை பற்று நீ பரவு நெஞ்சே படர்சடை ஈசன்பாலே, ஈசன்பால் பற்று வைத்து. ஈசன் எப்படிப்பட்டவன்? அவன் படர்ந்த சடையை உடையவன். நமக்கு இன்னொரு செய்தி தெரியும், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று தேவாரம் தெரியும். அதாவது நினைவெல்லாம் இறைவன் நினைவு. அப்படியே இருக்க முடியுமா? அதை நினச்சினே டைப் படிக்க முடியுமா? அதை நினச்சினே எழுத முடியுமான்னா அந்த செயல் வேறு. பழக்கமாகிவிட்டால் அவதானிகள் என்று முன்னெல்லாம் இருந்தாங்க, இப்போ அது மாதிரி பார்க்க முடியல. அவதானம் என்றால் கவனம்னு அர்த்தம். அஷ்டாவதானி, தசாவதானி, சோடசாவதானி என்றெல்லாம் முன்னாலே இருந்தார்கள். ஒரே நேரத்திலே பல செயல்களிலே கவனத்தை செலுத்துவதுதான் அவதானம். அஷ்டாவதானம் பாப்பையர் தெருவுன்னு சென்னையில் கூட ஒரு தெரு இருக்குது. அஷ்டாவதானம்னா 8 வகை கவனம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, நான் சொல்கிற பாட்டை கேட்குறீங்க, பொருளை கேட்குறீங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு கணக்கு சொல்லி 13 என்ன அப்படின்னா உடனே 91 அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த வேலையே கிடையாது. 13 எழுதினாலும் தெரியாது, 16 எழுதினாலும் தெரியாது, கால்குலேட்டர் போட்டுக்கணும். அதெல்லாம் எவ்வளோ மாறிப்போச்சு. அதாவது இந்த பின்ன கணக்கு இருக்குதே, அது நம்முடைய மனத்தை கூர்மையாக்கியது, அறிவை தெளிவாக்கியது. அந்த பின்னம் இல்லாமல் என்னென்னத்தை மாற்றிட்டு வந்துட்டான் பாருங்க. எல்லாத்தையும் காலரை அரிக்கால் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டான். எல்லாம் 10, 100, 1000, 10,000, மில்லியன் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அளக்கிறத படிமரக்கால் போச்சு. எல்லாம் லிட்டர். அரிசி வாங்கினாலும் லிட்டர், எண்ணெய் வாங்கினாலும் லிட்டர், கிலோ. அரிசியும் கிலோ, எல்லாம் கிலோவில். ஐரோப்பியன் யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி எல்லாம் வந்து ஒரு யூனியனா பண்ணாங்க. இந்த யூனியனுக்கு ஒரே ஒரு பணம் தான் யூரோன் பண்ணாங்க. ஓஹோ. யூரோன் பண்ணப்ப நிறைய எதிர்ப்பு. பிரெஞ்சோட பணம் வந்து கொஞ்சம் கம்மியானதா இருக்கும், பவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும், ஜெர்மனிக்கு இதுவாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று வேரி ஆகும். இப்போ பாருங்க, இப்போ வந்து 5% ஜிஎஸ்டி போட்டாங்க அம்மா. இதுக்கு பேக்கேஜ் லூஸ் ஐட்டம் பேக்கேஜ் அந்த 5% ஜிஎஸ்டி போடுவேன். வியாபாரம் என்ன பண்ணா 10% ஏற்றிட்டான். அது மாதிரி என்ன ஆகும், இந்த இத்தாலி பணத்தை வந்து யூரோ ஈக்குவல் பண்ணும்போது இந்த லாஸ் ஆகிறாங்க, வழக்கமாயிட்டு. ஆனால் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி. அதாவது அப்போ வந்து மனம் தெளிவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வர. எங்கள் எதிர் வீட்டில் ஒருத்தர் இருந்தார் ஊரில். டேய், காலேரிக்கா ரூபாய்க்கு 4 எரிக்கா வாழ்கா, 4 எரிக்கா ரூபாய்க்கு எத்தனை டான்னுவார். கணக்கு கரெக்டாக சொல்லுவார். அப்புறம் சொல்லி கொடுத்துருக்குறார். அதை கொஞ்சம் விரிவாக போவார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பாட்டே ஒன்று இருக்குது. கட்டியால் 8 கட்டி காலரை முக்கால் மட்டும்
செட்டியார் இறந்த பிறகு சிறுவர்கள் 3 பேராம், கட்டியும் உடைக்க வேண்டாம், கணக்கிலும் பேச வேண்டாம், சரியாக பிரிக்கணும்னு ஒரு பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. அது உலகம் சொன்ன நிறைய நேரம் ஆகும். இதெல்லாம் இருந்தது, பாடினார்கள். காளமேக போல ஒரு பாடினார் ஏகாம்பரத்தில். முக்காலுக்கு ஏகாமும் முன்னரையில் வீழாமல், அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணிக்கு ஏகாமுன் ஒருமாவின் கீழறை இன்று ஓது. முக்கால் அரை கால் அரைக்கால் காணி மாகாணினா கட்சியாக சுடுகாட்டுக்கு போகிற முன்னால் ஏகாம்பரநாதன் நினைன்னு. இப்போ முக்கால் அரைக்கால்லாம் யாருக்கு தெரியும்? 3,000 ரூபா கொடுக்கணும், போய் வாங்கியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் 6,000 ரூபா கொடுக்கணும், 6,000 ரூபான்னா 2 அணா. 2 அணா யாருக்கு தெரியும்? இப்போது 8ல் 1, 1 ரூபாய்க்கு 192 தம்படின்னு அது வரைக்கும் இருந்து 16 அணா. 1 ரூபா, அரை ரூபா, 1/4 ரூபா, அது 4 அணா, 2 அணா, 1 அணா, அரை அணா, 1/4 அணா தம்படி. தொண்டிக்கால்னா அது வேறு, கையில் கோத்துக்கிறதுக்கு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அதனால் அந்த கோடி என்பது அதுக்கு அவதானம் என்பது, அதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு கேள்வி கேட்குற போது அதுக்கு பதில் சொல்கிறது கூட இன்னொருத்தர் கேட்பார், அதுக்கும் சொல்லுவார் அவர். ஏன்னா அந்த கவனத்தை சிதறப்படாமல் வைப்பது தான் அவதானம். நாம் போய்கிட்டே இருக்கிறோம், எதிர வண்டி வர்றதை பார்த்து பின்னால் வர்றதை பார்க்காத அதில் முட்டி விழறோம். அதனால் அந்த கவனத்தோடு வழிபட்டால் எல்லாவற்றையும் செய்யலாம் என்பதனால்தான் பற்றி நீ பரவு நெஞ்சே படர்சடை ஈசன்பாலே, அவனையே பற்றுக்கோடாக கொண்டு பரவு என்றால் வணங்குவாயாக என்று சொல்லுகிறார். அதுதான் இறைவனை பற்றுதல் என்பதுதான். நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று பாடுறது இந்த பாட்டு போல இருக்கிற கருத்து தான். கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து கருமம் முற்றி திடலிடை செய்த கோயில் திருவிராமேச்சிரத்தை தொடல் இடை வைத்து நாவில் சுழல்கின்றேன் தூய்மையின்றி உடலிடை நின்றும் பேரா ஐவராட்டுண்டு நானே. எல்லாத்திலையும் சொல்கிறது தான், எல்லாரும் சொல்கிறது தான். ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு ஒன்று அருளாய் ஒற்றியூருடைய கோவையை ஓணகாந்தன் தெளிவான எல்லாத்துலேயும் வருது. கடலிடை மலைகள் தம்மால், இது எப்படி? மலைகள் தம்மால் கடலிடை என்றது 3வதாக சேர்த்து கொண்டால் பொருள் நேராக வரும். கடலிடை, கடலுக்கு நடுவிலே, மலைகள் தம்மால் பாறைகளாலே, கடலிடை அதை மலைகளை கொண்டு, மலைகள் தம்மால் மலைகளாலே, கடலிடை கடல் நடுவிலே தண்ணீரிலே அடைத்து அதை மேடாக்கி, மேடு திடல் பின்னால் வருது, கருமம் முற்றி அந்த அணை கட்டுகின்ற செயல் முற்றி திடல் இடை செய்த கோயில். திடல் என்றால் மேடு, திடல் என்றாலும் திட்டு என்றாலும் மேடு. திடலிடை செய்த கோயில் திருவிராமேச்சிரத்தை தொடல் இடை வைத்து நாவில் சுழல்கின்றேன் தூய்மையின்றி உடலிடை நின்றும் பேரா ஐவர் ஆட்டுண்டு நானே. மனசில் நினைக்கிறேன், அது முழுமையாக நினைக்க முடியவில்லை. ஏன் என்றால் நாம் எவ்வளோ பார்த்துக்கிறோம். ஐம்புற வேடரின் ஆயந்தனை வளர்ந்தன என்று சாத்திரம் சொல்லுகிறது. ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆடு குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உயுமாறு வந்து அருளி செய்யார் ஓணகாந்தன் தளி ஒளியரே என்று சொல்லுகிறோம். இப்படி ஐம்புற வேடரின் அடந்தனை மட்டும் இல்லை, ஒரு முழம் உள்ள கொட்டம் அதனில் வாழ் முதலை 5 என்றெல்லாம் பார்க்குறோம். அதனால் புலன்கள் நம்மை அதன் வழியாக இழுத்து செல்லுகிற போது அதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்தால் அந்த புலனை வென்றவர்களாக ஆவோம் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதை ஆட்டுண்ணல் என்பது அங்கு சொல்லப்பட்ட செய்தி. ஆட்டுண்ணல் என்று சொன்னால் பொறிவழிச்சேரல். என்ன நினைக்குதோ போயிட்டே இருக்கிறோம், மசால் வடை சுடுற வாசனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம்.
அது மூக்குக்கு வருது. அப்போ அந்த பொறி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்படுகிறது. அதாவது பொறிவழிச்சேரல் புலன்வழிச்சேரல் என்று சொல்வது தான் ஆட்டுண்ணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுண்டு நானே என்று அந்த பாட்டில் முடிகிறது. அதாவது பொறிவழிச்சேரல் என்பது அவற்றின் வசமாக நாம் சென்று நம் வசத்திலே அது இல்லை. அதுதான் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் என்று சிவபோகசாரம் சொல்லுகிறது. ஆசையும் விடலை, மனமே உனக்கு என்ன வாயின்னு கட்சியில் கேட்குற, பெருசாக வாய் பேசுவது ஏதோ ஒழுங்காக செய்கிற நீ, உனக்கு எதுக்கு வாய் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அகத்தூய்மையின்றி புறத்தூய்மையால் பாடுகின்றேன் என்பது இதனுடைய கருத்து என்று எழுதுகிறார். அதனாலே ஆட்டுண்ணல் என்பது தான் ஆட்டுண்டேன் ஆட்டுண்டு நானே, பேரா ஐவர் ஆட்டுண்டு நானே, என்னை விட்டு விலகாத ஐம்பொறிகளிலே இருந்து நான் துன்பப்படுகிறேன். ராமேஸ்வரத்தை வணங்காமல் வணங்கி பாடுறார். அதை குன்று போல் தோள்வுடைய குணமிலாரக்கர்தம்மை கொன்று போராழி அம்மாள் வேட்கையால் செய்த கோயில் நன்று போல் நெஞ்சமே நன்மையை அரிதியாயில் சென்று நீ தொழுது உய் கண்டாய் திருவிராமேச்சுரம்மே. குன்றுபோல் தோள்வுடைய குணமிலா அரக்கர், தோள்வலியினாலே பெருத்திருக்கின்ற மலை போன்ற தோள்களை உடைய அரக்கர்கள். அவங்க யாருன்னா குணமிலா அரக்கர், நற்குணமில்லாதவர்கள். அந்த அரக்கர் தம்மை கொன்று போர் ஆழி, ஆழி என்றால் சக்கரம், போர் செய்கின்ற ஆழி போராழி, போராழியால் கொன்று சக்கரத்தினாலே கொன்று, சக்கரத்தில் கொல்லலை,
வில்லம்ப வச்சு தான் ராமன் போர் செய்தான் என்பது தெரியும். திருமால் மால் என்பதனாலே அவருக்குரிய ஆயுதத்தை இங்கு சொல்லுகிறார். அம்மால், அந்த திருமால், அம் என்பது சுட்டு, அந்த திருமால் வேட்கையால் செய்த கோயில், விருப்பத்தினாலே ராமன் தன்னுடைய பாவம் போக வேண்டும், தோஷம் நீங்க வேண்டும் என்று செய்த கோயில். நன்று போல் நெஞ்சமே நன்மையை அரிதியாயில், அந்த கோயில் நன்றாக இருக்கிறது, உனக்கு நன்மை வர வேண்டும் என்று எண்ணினால் சென்று நீ தொழுது கண்டாய் திருவிராமேஸ்வரமே, இருந்த இடத்துல நினைக்காதே போய் வணங்குன்னு சொல்கிறார். ஏன்னா எங்கும் உடன் ஒருவன் என்று சொல்லுகிறோம், எல்லா இடத்திலும் இருந்திருக்கான், எங்கு வேண்டுமானாலும் வணங்க வேண்டும், வணங்கலாம் என்று சொல்லுகிறோம். அது யாருக்கு என்றால் புலன் வழி செல்லாமல் புலன்களை அடக்கி இருக்கின்றவர்களுக்கு. நமக்கு நேராக போய் பார்த்தாலே தீபாரதனாதுன்னு அதை பார்க்கறதுக்குள்ள இந்த பக்கம் திரும்பி பார்ப்போம், என்ன யாரோ இடிக்கிறாங்களே, என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு. அதனாலே ஒருமுகப்படுத்துதல் என்பது மிக முக்கியம் பூசையிலே. வேறு சிந்தனைகளோடு இருந்தால் பூசை பயன் தராது. இருந்த இடத்திலே இருந்து வணங்காது, நீ சென்று தொழுது வா, சென்று நீ தொழுது உய்தி உய்வாயாக, பிழைத்து கொள்வாயாக என்ற அர்த்தம். அந்த திருராமேஸ்வரத்தை தொழுது வருவாயாக. ராமன் கட்டிய கோயில் வேட்கையால் செய்த கோயில் என்று சொல்லுகிறார். விருப்பம், வேட்கை என்றால் விருப்பம், அவனுடைய விருப்பம் பிரம்மத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்பது, அதனாலே செய்த கோயில். அதனால நெஞ்சின் மூலத்துள்ளே அதான். இப்போ ஏன்னா வேட்கை இருக்கிற போது புறப்பொருள் மேலே தான் நமக்கு ஆசை இருக்கும். அதை விட்டு விட்டால் புறப்பொருள் இல்லாமல் அகப்பொருளை பெற்றோம். அதனால உள்ளே நல்ல இன்னைக்கு காலையில் அவருடைய திருவாசகத்தை முழுசாக கேட்டேன். இது பக்கத்தில் கோயிலில் இன்னைக்கு போட்டான், சர்க்குரு குரல் நல்லா கேட்டது, அது அழகாக கேட்டேன் இன்னைக்கு. அதனால் சக்கரப்படையுடைய அந்த திருமால் வேட்கையால் செய்த கோயில், அது கொலைத்தீவினை தீர்க்க கொள்வதற்காக விருப்பம். அந்த தோஷம் நீங்கள் கொண்ட கோயிலை நீ போய் அதை தொழுது உய்வாயாக, நன்மை அடைவாயாக, பிழைத்து கொள்வாயாக என்று பாடுகிறார். வீரமிக்கு எயிறு காட்டி விண்ணுற நீண்டரக்கன் கூரமிக்கவரை சென்று கொன்று உடன் கடற்படுத்து தீரமிக்கான் இருந்த திருவிராமேச்சரத்தை கோரமிக்கார் தவத்தால் கூடுவர் குறிப்புளாரே. வீரமிக்கு எயிறு காட்டி, எயிறு வீரமிக்க எயிறு என்பது கோரைப்பல் என்று குறிப்பிடுகிறார். அரக்கர்களுக்கெல்லாம் கோரைப்பல் இருக்கிறதுன்னு படத்தெல்லாம் போடுறோம். அப்படி ஓதட்டு ஓரத்தில் 2 பல் விளைஞ்ச மாதிரி போடுவாங்க. சில பேருக்கு பல் நிறைய வழியை நீட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் பிறப்பிலே ஏற்படுகின்ற குற்றங்கள். அதை ராவணனுக்கு கோரைப்பல் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். வீரம் மிக்க எயிறு காட்டி விண்ணுற நீண்டரக்கன், ஓங்கி வளர்ந்தவனாக இருக்கின்ற ராவணன், அவன் கூரம் மிக்கவனை சென்று, கூரம் என்றால் கொடுமை, கொடுமை மிக்க அவனை சென்று கொன்று, போருக்கு சென்று அவனை கொன்று உடன் கடற்படுத்து, உடனே கடலில் தள்ளிட்டானான். அப்படி ராமாயணத்தில் வரல, தேவாரத்தில் பாடுறார். கடல் படுத்து தீரம் மிக்கான் இருந்த ராவணனை கடலிலே தள்ளி வீரத்தோடு இருந்த ராமன் அங்கே இருந்த திருவிராமேச்சரத்தை கோரம் மிக்க ஆர்வத்தால் கூடுவார் குறிப்புளாரே. கோரம் என்பதற்கு பூக்கின்ற அரும்பு என்று எழுதியிருக்கிறார். கோரம் என்பது எத்தனையோ பொருள்களிலே போகிறது. கோரம் கோரம் இல்லாமல் கூட்டத்தை தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். கோரம் என்பது அந்த இடத்துல கூட்டத்தை குறிக்கிறது.
ஆளை பார்த்தாலே ரொம்ப கோரமாக இருக்குதுன்றோம். இப்போ அது வேறு மாதிரிலாம் வழங்கி போச்சு. கோரம் என்பதற்கு பூ அரும்பு என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று எழுதுகிறார். பூக்களினுடைய அரும்பை கொண்டு, அதனாலே கோரம் மிக்க தவத்தால் கூடுவார். பூவலை யார் அங்கே போய் வணங்குகிறார்களோ அவன் தவம் செய்தவர்கள். கூடுவார் குறிப்புளாரே, இறைவனுடைய குறிப்பு இருக்குமானால், அவனுடைய கருணை இருக்குமானால் மலர்களை கொண்டு அர்ச்சிப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆர்வல நம்மின் மிக்கார் என்றவ் அரக்கர் கூடி போர்வலம் செய்து மிக்கு பொருதவர் தம்மை வீட்டி தேர்வலம் செற்றமால் செய் திருவிராமேச்சுரத்தை சேர்மட நெஞ்சமேனி செஞ்சடை எந்தைபாலே. ஆர்வலம் நம்மின் மிக்கார். நம்மின் ஆர்வலம் மிக்கார் யார்? நம்மின் வலம் மிக்கார் ஆர் அப்படின்னு பிரிக்கணும். அது நம்மை காட்டிலும், வலம்னா வெற்றி வீரம், வலம் மிக்கார் ஆர். இந்த ஆர்வலம் என்பதை பின்னால் அப்படி பிரிக்கணும். அதாவது போரிலே வலிமையுடையவர்கள் நம்மை விட யார் இருக்கிறார்கள்? நம்மின் மிக்கார், வலத்திலே நம்மின் மிக்கார் ஆர். போர் செய்கின்ற ஆற்றலிலே நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள், மிக்கவர்னா உயர்ந்தவர்கள் யார் என்று அரக்கர் கூடி போர்வலம் செய்து. போர் அங்கே வலம் என்றால் வலிமையின் அர்த்தம். ரெண்டாவது அங்கே வலம்னா வெற்றி உடையவர்கள், வீரம் உடையவர்கள். இங்கே போர் வலிமை, போர்வலம், போரிலே நம்ம விட வலிமை உடையவர்கள் யார் என்று செய்து மிக்கு பொருதவர் தம்மை வீட்டி, கோபத்தோடு சண்டைக்கு வந்தவர்களை வீட்டி அழித்து தேர்வலம் செற்ற மால் செய் திருவிராமேச்சிரத்தை, தேரிலே வலம் வந்தவனாக இருக்கின்ற ராமபிரான் செய்த ராமேஸ்வரம் என்ற அந்த கோயிலை தேர் மட நெஞ்சமே செஞ்சடை எந்தை பாலே. செஞ்சடை என்பது பெருமானுக்கு பல அடையிலே இது ஒன்று வரும். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாயரிக்கும் சென்னி என்றே ஒன்று வருகிறது. பெருமானுடைய செடை பசிய செடை, கரிய செடை, அது பிஞ்சகன், செஞ்சடை உடையவன், செஞ்சடை அண்ணல் என்றெல்லாம் வருகிறது. அப்படி செஞ்சடை அண்ணல் என்று இங்கே சொல்லுகிறார். செஞ்சடை எந்தை பாலே நீ சேர், ராமேஸ்வரத்தை சென்று வணங்கு என்று அந்த பாடல் வருகிறது. அடுத்த பாட்டிலே வாக்கினால் இன்புரைத்து வாழ்கிலார் தம்மையெல்லாம் போக்கினால் புடைத்து அவர்கள் உயிர்தனை உண்டு மால்தான் தேக்கு நீர் செய்த கோயில் திருவிராமேச்சிரத்தை நோக்கினால் வணங்குவார்கள் நோய் வினை நுணுகும் அன்றே. வாக்கினால் இன்புரைத்து வாழ்கிலார் தம்மையெல்லாம். வாக்கினால் இன்புரைத்து, இனிய வார்த்தைகளை சொல்லி, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்கிறார். ரெண்டு வார்த்தையும் நாம் தான் சொல்கிறோம். ஏன் அது சொல்லணும்? அப்படி நல்லது சொல்லலைன்னா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்கிறார். அதனால் இனிய வார்த்தைகளை சொன்னால் சொல்லுபவர்களுக்கும் இன்பம், கேட்கிறவர்களுக்கும் இன்பம். வர்றவங்கள பார்த்து வாங்க, ரொம்ப நாளைக்கு அவங்கள பார்த்து உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, உட்காருங்க, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா, முதல்ல உட்காருங்க அப்புறம் பேசுகிறாங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் அவர் இன்பமாக இருப்பார். எதுக்கே வந்து இப்போ அப்படின்னு அங்கே தெல்ல ஒரு 2 படி இருக்கிற போதே ஏறுறதுக்கு முன்னாலே கேட்டால் என்ன நாய் கட்டி வச்சுக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி. அதனாலே வாக்கினால் இன்புரைத்து வாழ்கிலர் தம்மையெல்லாம். அரக்கர்கள் கொடுமை உடையவர்கள், இன்சொல் சொல்ல தெரியாதவர்கள் என்று சொல்லுகிறார். இனிமை இல்லாமல் மனம் போன போக்கிலே கொடுமையாக கண்டபடி வாழ்ந்தவர்கள் ஆகையினாலே வாக்கினால் இன்புரைத்து வாழ்கிலார் தம்மையெல்லாம் போக்கினால் புடைத்து, அதாவது போக்கத்தக்க படையினாலே, எந்த ஆயுதத்தினாலே யார் மாளுவான் என்று அதற்கு ஏற்ற படையை செலுத்தி அவர்கள் உயிர்தனை உண்டு அவர்களை கொன்று மால்தான் தேக்கு நீர் செய்த கோயில். தேக்கு நீர் என்றால் கடலை நீர் வராதபடி தேக்கிய இடம். அணையினாலே தேக்கி அந்த நீர் வராமல் செய்த இடம்
தேக்கு நீர் செய்த கோயில் திருவிராமேச்சரத்தை நோக்கினால் வணங்குவார்கள் நோய் வினை நுணுகும் அன்றே. நோக்கினால் கருத்தினாலேன்னு அர்த்தம். நோக்கினா பார்வை, இங்கே பார்வை இல்லை, கருத்தினாலே மனத்தினாலே அவனுடைய நோக்கமெல்லாம் இதுவாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது அவனுடைய மனக்கருத்து இது என்று சொல்லுகிறோம். அதுபோல் இந்த நோக்கு என்பது மனக்கருத்து. மனத்தினாலே சென்று வணங்கணும்னு முதல்ல சொன்னார். முடியாதவர்களாலே இருந்து வணங்கணும் நின்று வணங்கணும் என்று சொல்றதையும் பார்க்குற பல இடத்துல. அது சொல்றார், நோக்கினால் வணங்குவார்கள். அவங்களுக்கு என்ன ஆகுமா? நோய் வினை நுணுகும் அன்றே. நோய் என்பது வேறு, வினை என்பது வேறு. நோய் என்பது நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்கள். என்ன பாடுபட்டோமோ, என்ன பாவம் பண்ணமோ நோய் வந்திருக்கிறது என்று சொல்கிறான். அதனால்தான் நோக்குவான் நம்மை நோய்வினை நோய்வினை நேராமேவா வாராமே. நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சியேகம்பனே. நோய் வினை என்பது நாம் செய்த பழவினையினாலே வருவது, சஞ்சிதத்தினாலே வருவது. செய்கின்ற செயல் ஆகாமியத்தினாலே போய்விடும். அதனால் அதுக்கு இவர் சொல்றார், வினை என்பது அனுபவிப்பது, நோய் என்பது பிராரப்தத்தினாலே வருகின்ற துன்பம் என்று குறிப்பு எழுதுகிறார். நோய் வினை வாராமி, பிராரப்தத்தினாலே, அதாவது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று 3 வினைகளை சொல்கிறோம். அதில் 2 சொல்கிறார். நோய் என்பது பிராரப்தத்தினாலே வருவது, வினை என்பது அனுபவிப்பது, அது ஆகாமியத்தினாலே சஞ்சிதத்தினாலே மூலகர்மத்தினாலே வருவது என்று சொல்லுகிறார். அந்த பாட்டு நானே எழுதி வச்சுக்கிறேன், அது சரியாக தடமாடுறேன். மூக்கு வாய் செவி கண்ணுடலாகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்திட்டு நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமி காக்கும் நாயகன் கச்சியேகம்பனி என்று 5ஆம் திருமுறையில் வருகிற பாட்டு. அப்புறம் தேவாரம் தான் அதுவும். அதனால நோய் வேறு வினை வேறு. வினை அனுபவிப்பது நோய் செய்த வினையினாலே வருவது, பிராரப்தத்தினாலே வருவது. அடுத்தது, பலவு நாள் தீமை செய்து பார்தன் மேல் குழுமி வந்து கொலை விலார் கொடியராய அறக்கரை கொன்று வீழ்த்த சிலையினான் செய்த கோயில் திருவிராமேச்சரத்தை தலையினால் வணங்குவார்கள் தாழ்வராம் தவமதாமி. பலவு நாள் தீமை செய்து, பல நாட்கள் கொடுமையை செய்து, பார்தன் மேல் குழுமி வந்து, பார்ன பூமி, பூமியிலே எல்லாரும் ஒன்றாக சேர்த்து வந்து கொலை விலார் கொடியராய், கொலையினாலேயும் வில்லினாலே போர் செய்வதனாலேயும் கொடியவராக இருக்கிற அறக்கரை கொன்று வீழ்த்த, ராவணாதி அறக்கர்களை கொன்று அழிக்க சிலையினான் செய்த கோயில். சிலை என்றால் வில். அது எத்தனையோ சொல்லுகிறோம். அதுக்கு முதல்ல சிலை என்பது எதனாலே பெயர் காரணம் வந்தது அப்படின்னா, சிலை என்ற மரத்தினாலே தான் முதல்ல வில்லு செய்தாங்களாம். சிலாமரம் என்று ஒன்று இருக்கிறதாம், சிலை என்ற ஒரு மரம். அதிலிருந்து அது கொஞ்சம் வளைகின்ற தன்மை உடையது. அதனாலே அந்த மரத்திலே செய்ததினாலே சிலை என்று பெயர். அப்புறம் வேறு எதிலோ செய்த ஆரம்பித்தாங்க. மூங்கில் செய்தார்கள், மற்றது செய்தார்கள், மரத்தில் செய்தார்கள், வளைகின்ற தன்மை உடைய மரங்களை எல்லாம் செய்தார்கள். முதல்ல செய்தது சிலை என்ற மரம், அதனால் அதுக்கு சிலை என்று பெயர். மரத்தால் செய்தது சிலை. செய்த கோயில், அந்த சிலையினான் என்றால் வில்லை உடைய ராமன், அவன் செய்த கோயில் திருவிராமேச்சரத்தை தலையினால் வணங்குவார்கள் தாழ்வராம் தவமதாமி. தாழ்வராமல் என்பது தாழ்வராம் என்றிருக்கிறது. அவர்களுக்கு தாழ்வது வராது. தலையினாலே வணங்கினால் அவர்களுக்கு குறைவு வராது, இழிவு வராது, தாழ்வு வராது. ஏன் என்றால் வணங்குகின்ற தவத்தை பெற்றவர்கள் அவர்கள். அதனாலே அவர்களுக்கு அப்படி வராது என்று சொல்லுகிறார். கோடி மாதவங்கள் செய்து, இந்த பாட்டு நிறைய எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்.
கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் திருவிராமேச்சுரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னெறியாகும் அன்றே. வாழ்க்கைக்கு நல்ல நெறி எது என்று சொன்னால் ராமேஸ்வரத்தை எண்ணி வாழ். அப்போ மீதி கோயிலை எண்ண வேண்டாமா என்றால் எந்த இடத்துல போகிறோமோ அதை முழுமையாக செய்ய வேண்டும் என்றுதான் பொருள். இப்போ காசிக்கு போனால் காசியை பற்றியே நினைக்கணும். அதாவது ஒரு பொருளை முற்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலதெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், அறகுறை தான். நாம் கற்றிருக்கிற கல்வியே அறகுறை தான். எந்த துறையோ ஒன்று வேலை முடிஞ்சதா, சரிப்பா இது வரைக்கும் போதும் என்று விட்டு விடுகிறோம். அது இல்லாமல் முழுமை பெற்றதாக உணர்விலே கொள்வது அது நன்னெறியாகும். அதுதான் நல்ல வழியாக இருக்கும். கோடி மாதவங்கள் செய்து, மாதவங்கள் கோடி செய்து என்று அதை மாற்றிக்கொள்ளணும். மாதவங்கள் கோடி செய்து குன்றினார் தம்மையெல்லாம், குறைந்தவர்கள், குன்றினார்னா குறைந்த, குன்றுதல்னா குறைதல். எதிலே குன்றினார்கள்? ஒழுக்கத்திலே குன்றினார்கள். தவம் பண்ணாங்க. ராவணாதி அரக்கர்கள் கும்பகர்ணெல்லாம் தவம் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாருன்னா வாழலை. அதனால் மாதவங்கள் கோடி செய்தும் குன்றினார் தம்மையெல்லாம், ஒழுக்க நெறியிலே நிற்காதவர்களாக இருக்கின்ற அவர்களையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து, முன்னைய சக்கரத்தை பற்றி சொன்னார். அது ராமன் என்பதனாலே, திருமால் என்பதனாலே சக்கராயுதம் இருக்கிறது என்பதனாலே பாடுகின்ற கருத்தை ஒழிய ராமன் சக்கரத்தை வைத்து போர் செய்யவில்லை. வீடவே, வீடுதல்னா அழித்தல், அழிப்பதற்கு சக்கரத்தால் எரிந்து, சக்கரத்தை எரிந்து என்பது அது இலக்கணத்துக்கு சொல்லுவார்கள். ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை உருவு வரணும், அது மூன்றாம் வேற்றுமையாக மாறி வந்திருக்கிறது என்று. ஆள் ஓடு உடன் என்பது மூன்றாம் வேற்றுமை, ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை. ஐ என்பது உடைமை பொருள், அது காரணப்பொருளாக வரும். சீதையை மணந்தான், அந்த சீதை என்ற எழுவாயோடு ஐ என்ற ஓமை உருவு சேருகிறது, வேற்றுமை உருவு சேருகிறது. சீதையால் கானகம் போனான், ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை, அது உடன் உருவு என்று சொல்வார்கள். அதனால் இங்கே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு நீடி மால் செய்த கோயில். நீடி என்றால் நெடுநாளாக, நிறைய நாள் மால் செய்த கோயில். பூங்கோயில் என்றாலும் கோயில் கட்டி காத்திருந்தான் என்ற வரலாறு, அனுமன் வரவில்லை லிங்கம் எடுத்துக்கொண்டு என்று, அதனாலே நிறைய நாள் இருந்தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அந்த நேடி தேடி மால் செய்த கோயில் திருவிராமேச்சுரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னெறியாகும் அன்றே. அதாவது அதில் ஒரு குறிப்பு எழுதுகிறார். நன்னெறி என்பது ஞானம், நன்னெறி என்பது ஞானம் என்று சிறப்பித்தல். அது சிவஞான போதம் 8ஆம் சூத்திரத்திலே வருகிறது என்று குறிப்பை எழுதுகிறார். அதனாலே நன்னெறி என்பது அறிவு பெறுவது என்று பொருள். நன்மை எனப்படுவது, எல்லாவற்றுள்ளும் சிறந்த நன்மை எனப்படுவது வீடு பேறு என்ப. எல்லா நல்லத்துக்குள்ளும் எது சிறந்ததுன்னா இறைவனுடைய திருவடி பேரு. வீடு பேரு ரெண்டு இருக்குது. அதில் வீடுன்னா விடுவது, பேரு என்றால் பெறுவது. ஒன்றை விட்டால் ஒன்று கிடைக்கும். டம்ளர் வச்சிருக்கிறோம், அதுக்குள்ளே காற்று இருக்கிறது. தண்ணீரை பிடிச்சோம்னா அது உள்ளே இருக்கிற காற்று வெளியே போயிடுது. ஒன்று போனால் ஒன்று இருக்கும். அதனாலே ஆசையை விடுவது, முத்தியை பெறுவது. விடுவது ஒன்று, அதனாலே பெறுவது பேரு. ரொம்ப அழகான சொல் இதெல்லாம். விடுவது வீடு, பெறுவது பேரு, கெடுவது கேடு, சுடுவது சூடு. அப்படி அந்த சொல்லோடு சேர்ந்து வருகின்ற அருமையான சொற்கள் எல்லாம் தமிழில் பார்க்கலாம். அதனால் வீடு பேறு ஞானம் என்பது வீடு பேறு என்ப என்று சொல்லி, அதுதான் நன்னெறியார் என்று மாபாடியத்தில் இருக்கிறது என்று குறித்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது 10வது பாட்டு. வன்கணார் வாழறக்கர் வாழ்வினை ஒன்று அறியார் புன்கணர் ஆகி நின்று போர்கள் செய்தாரை மாட்டி
செங்கண்மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை தங்கனால் எய்தவல்லார் தாழ்வராம் தலைவன்பாலே. எல்லாம் முன்ன சொன்ன செய்தி தான். வன்கணார் என்றால் கொடியவர்கள், வன்கண்மை கொடியவர்கள். வாழ் அரக்கர், கொடிய அரக்கர்கள் வாழ்வினை ஒன்றும் அறியார். வாழ்வதற்கு உரிய வினைகளை எதையும் செய்யாமல் அழிவதற்குரிய வினைகளைத்தான் செய்தார்கள். புன்கணராகி அற்பர்களாகி நின்று போர்கள் செய்தாரை மாட்டி, சண்டை செய்தவர்களையெல்லாம் மாட்டி என்றால் அழித்துன்னு அர்த்தம். ஒரு மாட்டினாம்பா அப்படின்னு முன்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வழக்கெல்லாம் இப்போ மறைஞ்சு போச்சு. செங்கண்மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை சிவந்த கண்களை உடைய செங்கணான், செங்கண்மால் என்றெல்லாம் சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. தாமரை சிவந்து இருக்கிறதுனால தாமரை கண்ணன் என்பதனாலே அவனுக்கு சிவந்தவன் என்று பெயர், சிவந்த கண்ணை உடையவன் என்று பெயர். செங்கண்மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை தங்கனால் எய்தவல்லார் தாழ்வராம் தலைவன் பாலே. தம் கண் கொண்டு போற்றி வழிபடுகின்றவர்கள், நேராகச் சென்று கண்டு வணங்குகின்றவர்கள் தலைவன் பாலே தாழ்வர். தாழ்தல் என்றால் தங்குதல். இறைவனுடைய முத்திப்பேற்றை அடைவார்கள், அவனுடைய திருவடியிலே தங்குவார்கள். செங்கண்மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை தங்கனால் எய்தவல்லார் கண்டு போற்றி, கண்ணாலே கண்டு போற்றி வழிபட வல்லவர்கள் தாழ்வராம் தலைவன் பாலே. இந்த பதியத்தில் மட்டும் 11 பாட்டு பாடி வச்சிருக்கிறார். வரைகளுத்தே உயர்ந்த மணிமுடி அரக்கர்கோனை விரையமுற்று அறவொடுக்கி மீண்டுமால் செய்த கோயில் திரைகள் முத்தால் வணங்கும் திருவிராமேஸ்வரத்தை உரைகள் 10 உரைப்பார் உள்குவார் அன்பினாலே. வரைகள் ஒத்தே உயர்ந்த மணிமுடி அரக்கன் தோனை, வரைகள் ஒத்து உயர்ந்த மலை போல உயர்ந்திருக்கின்ற அரக்கர்கோன் முடிதரித்த ராவணனை விரைய முற்று அற ஒடுக்கி, விரைந்து சென்று முழுவதுமாக அவனை கொஞ்சம் கொண்டான், கையை அறுத்தான், காலை வெட்டினான் அப்படின்னு இல்லாமல் முற்று அற ஒடுக்கி அவன் உயிரை போக்கி மீண்டு திரும்ப இலங்கையிலே இருந்து வந்து மால் செய்த கோயில், ராமன் கட்டிய கோயில் சிறைகள் முத்தால் வணங்கும் திருவிராமேஸ்வரம். கடல் என்ன பண்ணுதான், கடலில் இருக்கிற முத்துக்களை அலைகளால் வாரி கொண்டு வந்து பெருமானிடத்தில் சேர்க்கிறதாம். முத்தை போட்டு வணங்குதான், மலர் போட்டு வணங்குற மாதிரி. திரைன்னா அலை, திரைகள் முத்தால் வணங்கும் திருவிராமேஸ்வரத்தை உரைகள் 10 உரைப்பார், 10 பாடல்களாலே சொல்லுகின்றவர்கள் உள்குவார் அன்பினாலே. இறைவனை அன்பினாலே உள்கி அந்த அன்பிலே கலந்து இன்புறுவார்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார். எல்லா பாட்டும் 5ஆம் திருமுறையில் 10 பாட்டு தான் வருது. ஒரு சில பதிகங்கள் 11 பாட்டு வருகிறது. அது மாதிரி இந்த பாட்டும் 11வது பாட்டாவது சொல்லி இந்த பதிகம் நிறைவு பெறுகிறது என்று சொல்லி திருவிராமேஸ்வரத்தை வணங்குகின்றவர்கள் தலைவன் பாலே சேருவார்கள் என்று சொன்னதினாலே நம்மெல்லாம் நிறைய பேர் போயிருக்கிறோம். போகாதவர்களும் இங்கிருந்து நினைக்கலாம், போய் தான் வணங்கணும்னு இல்லை. அதாவது அதனால்தான் சிவபூஜை பண்ணுகிறவர்கள் ஒவ்வொரு நாள்லேயே ஒவ்வொரு பூஜைக்கு அந்த புறலிங்கமாக ஒன்றை வைத்து அது நினைத்து வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செய்தியை இந்த அளவிலே எடுத்து சொன்னேன் என்று சொல்லி பிழையிருந்தால் மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். என்னுடைய இயலாமையினாலே அடுத்த வகுப்புக்கு வர இயலவில்லை என்பதை ஐயாவிடத்தில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த அளவிலே இதுவரையிலே சொன்னவற்றிலே நல்லவை இருந்தால் எடுத்துக்கொண்டு என்னை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.